இப்போ நம்ம பாத்ரூம் வந்து கன்சீல்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ பாத்ரூம் வந்து நம்ம பைப் லைன் வந்து ஹீட் வாட்டர் வந்து கன்சீல்டு பண்ணும்போது பேஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேஸ்லேருந்து 35 வந்து கன்சீல்டு பண்ணணும். பேஸ்லேருந்து 30 இன்ச்சில் கன்சீல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 30 இன்ச்சில் இந்த பைப் லைன் கோல்டு வாட்டர் பைப் லைன் போகணும். அதே மாதிரி 31 இன்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹீட் வாட்டர் போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷவரு அங்கிட்டிருந்து நமக்கு செவரு வந்து அங்கிட்டிருந்து 3 அடி கழிச்சிருக்கோம், இங்கிட்டிருந்து 3 அடி கழிச்சிட்டு ஷவரை வந்து சென்டராக வச்சுருக்கோம். நம்ம ஷவர் வந்து கீழே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அடி தான் இங்கே ரூஃபு. அதனால் வந்து 7 அடிங்கும் போது நமக்கு வந்து 80 இன்ச்சு ஒரு 6.25 இன்ச்சில் நம்ம ஷவர் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து நமக்கு 5 இன்ச்சு வந்து மேலே ஏறிடும். அதனால் இது உங்களுக்கு இது வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து ஷவருக்குள்ள பைப்பு, இது வந்து ஹீட் வாட்டருக்குள்ள பைப்பு, இது வந்து கோல்டு வாட்டருக்குள்ள பைப்பு இந்த இடத்துல வரும். இந்த பைப் வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பைப் வந்து உங்களுக்கு 37 இன்ச்சு 36 இல்லை 37 இன்ச்சில் வைக்கலாம் உங்களுக்கு பேஸு. அதே மாதிரி ஹீட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே இது வந்து நார்மல் ஹீட் வாட்டர் கோல்ட் வாட்டர் மிக்சர் டேப்பு டைவர்டர் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இப்படி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் கிளாசிட் வரப்போகுது. அதனால இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் கிளாசிட்டோட ஹெல்த் ஹவுஸ் செட்டுக்கு வந்து இங்கே ஒரு டேப் வந்துடும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹெல்த் ஹவுஸ் செட்டோட டேங்க்கு வந்து ஒரு டேப் வந்துடும் ஆங்கிள் வால்வு. அப்படியே கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹீட்ரு மாட்ட போகிறாங்க. ஹீட்டருக்குள்ளே இன்லெட் அவுட்லெட் இங்கே போட்டிருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வருது. அதனால வாஷ் பேஷன் இந்த இடத்துல டேப் வைக்கிறக்காண்டி உங்களுக்கு அவுட்லெட் வந்து பைப் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இதை பைப் போடும்போது நாங்கள் பைப் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் இந்த பாத்ரூம் செட்டப். இதே மாதிரி 4 பாத்ரூம்க்கு வந்து இந்த வீட்டில் நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து நார்மல், எல்லாம் தனி தான் டேப்லாம். எதுவுமே மிக்சர் டேப்பும் கிடையாது, டைவர்ட்டரும் கிடையாது. இது வந்து சிம்பிளானது பேசிக் மாடலில் உள்ள டேப் பாத்ரூம். இது வந்து